இப்பொழுது கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 4 மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சம்பந்தமாக இப்போது பார்க்கலாம். கம்பெனி தொடங்கணும்னா மெமோரண்டம் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் மிகவும் ரொம்ப முக்கியம். இப்போது மெமோரண்டம் அசோசியேஷன் என்னென்ன கருத்துக்களை உள்ளடக்கியது, என்னென்ன விவரங்கள் அதில் இருக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1A the name of the company with the last word limited in the case of public limited company. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவருடைய கடைசியில் அந்த கம்பெனி பேருக்கு கடைசியில் லிமிடெட் என்ற வார்த்தையை சேர்க்கணும். அல்லது பிரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அந்த கம்பெனி வேர்ட் த லாஸ்ட் வேர்ட் பிரைவேட் லிமிடெட் இன் த கேஸ் ஆஃப் எ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா அதனுடைய கடைசி வார்த்தையை பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது சேர்க்கணும். ஆனால் இந்த லிமிடெட் கம்பெனிலாம் பிரிவு 8 கீழ் பதிவு செய்ய வேண்டிய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கம்பெனிகளுக்கு இது பொருந்தாது. பிறகு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பதிவு செய்யணும்னா எங்க கம்பெனி அமைஞ்சிருக்கோ, எங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கோ, அந்த ஜூரிஸ்டிக்ஷனுடைய மாநிலம் எதுவோ அந்த மாநிலத்தில் அந்த கம்பெனியை பதிவு செய்யணும். The state in which the registered office of the company is to be situated. எந்த பகுதியோ எந்த மாநிலமோ மாநிலத்தின் பெயரை பதிவு செய்யணும். The object for which the company is proposed to be incorporated and any matter considered necessary in furtherance thereof. நிறுவனம் நிறுவ முன்மொழியப்பட்ட பொருட்கள், அதற்கு முன்னேற்றத்துக்கான தேவைப்படும் கருத்துக்கள் எது எது என்பதை முதல்ல பார்க்கணும். இதில் கம்பெனி எந்த விதமான கம்பெனி, லிமிட்டடா அன்லிமிட்டடா அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆவணங்களை உருவாக்கி பதிவு செய்யணும். த லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி whether limited or unlimited and also state. நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதாகவோ அல்லது அன்லிமிட்டெட் வரையறுக்கப்பட்டதாகவோ இருக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்களுடைய வரையறுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா that liability of its members is limited to the amount unpaid. அவர்கள் செலுத்தப்படாத தொகைக்கு சமமாக இருக்கும். லிமிடெட் பை கேரண்டி கம்பெனி ஒன்று இருக்கு. இந்த கேஸ் ஆஃப் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி த அமௌண்ட் ஆஃப் டு விச் ஈச் மெம்பர் அண்டர்டேக் டு கான்ட்ரிபியூட். வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தின் விஷயத்தில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பங்களிக்கும் தொகை எவ்வளவு என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்படும். பிறகு அந்த உறுப்பினருடைய பொறுப்பு என்னன்னா the asset of the company in the event of its being wound up while he is a member or within 1 year after he ceases to be a member for payment of the debts and liabilities of the company or of such debts and liabilities as may have been contracted before he ceases to the member as the case may be. அவர் உறுப்பினர் இருக்காருன்னா உறுப்பினர் இருந்து 1 வருடத்துக்குள் நிறுவனத்தின் கடன்கள் பொறுப்புகள் அல்லது பொறுப்புகளை செலுத்துவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் அந்த கம்பெனியிலிருந்து வெளியேறி விட்டாலும் அவர் எந்த வருஷத்தில் வெளியேறினாரோ அதற்கு முன்னாடி என்ன லைபிலிட்டிஸ் இருக்கிறோ மொத்த லைபிலிட்டிக்கும் அவர் உடன்பட்டே ஆக வேண்டும். அடுத்து டு த காஸ்ட் சார்ஜஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வைண்ட் அப் அண்ட் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ரைட் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் அமங் தம்செல்ஸ். நிறுவன கலைப்பு ஏற்பட்டதுன்னா அதற்கான செலவினங்கள்
கட்டணங்கள் ஆகியவற்றை பங்களிப்பார்கள் தங்கள் உரிமை விகிதாச்சாரப்படி செலுத்த கடமைப்பட்டவர்கள். இப்போ பங்கு மூலதனம் எப்படி? The amount of share capital with which the company is to be registered and the division thereof into shares of the fixed amount and the number of shares which the subscriber to the memorandum agree to subscribe which shall not be less than one share. நிறுவனம் பதிவு செய்யப்படணும்னா அதில் எவ்வளவு மூலதனம் போட போறோம் அது குறிப்பிடணும். மூலதனம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, ஒரு பங்குடைய விலை எவ்வளவு, இதிலெல்லாம் குறிப்பிடணும். சந்தாதாரர்கள் செலுத்த வேண்டிய ஒரு பங்கு தொகை எவ்வளவு என்பது குறிப்பிடப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு பங்காவது ஒரு ஷேராவது ஒரு பங்குதாரர் கட்டாயம் எடுத்திருக்கணும், அதுக்கு குறைவா எடுத்திருக்க கூடாது. அப்புறம் மெமோரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ல the number of shares each subscriber to the memorandum intend to take indicated opposite his name. அது மெமோரண்டத்தை குறிப்பிடும் பொழுது ஒவ்வொரு சந்தாதாரரும் எடுக்க விரும்பும் பங்குகளின் எண்ணிக்கை அதற்கு நேரே உள்ள களத்தில் அந்த பங்குதாரருடைய பெயர் குறிக்கப்பட வேண்டும். In the case of one person company, the name of the person who in the event of the death of subscriber shall become the member of the company. In the case of one person company, the name of the person who in the event of death, ஒரு கம்பெனியுடைய பங்குதாரர் இருக்கிறார்னா அந்த பங்குதாரருடைய பெயர் ஒரு கம்பெனியில குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த கம்பெனி மெமோரண்டத்தில் அந்த கம்பெனிதாரர் உரிமைதாரர் இறந்து விட்டால் அதற்கு அடுத்த பொறுப்பு யாருடையது, யார் பெயர் என்பதை அந்த மெமோரண்டத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த நபர் இறந்து விட்டால் இல்லது வேற மனநிலை பாதிக்கப்பட்டால் வேறு விதமாக அவர் சட்டத்துக்கு உட்படாத வகையில் மாறினால் அடுத்த நபர் அந்த கம்பெனியின் பொறுப்புக்கு உள்ளாவார். Be identical with the resemble to nearly the name of the existing company registered under this act or any previous company of law. கம்பெனி பெயர் பதிவு பண்ணணும்னு சொன்னா இந்த சட்டத்தின் கீழ் ஒரு பெயர் பதிவு செய்யப்படும் போது இதே போல வேறு ஏதோ கம்பெனி பெயரோ அல்லது அதே போல உச்சரிப்புடைய பெயரோ இருந்ததா ஒத்ததாகவோ அதே உச்சரிப்புடையதாகவோ இருத்தல் கூடாது. அந்த பெயர் அது போன்ற பெயர்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது. ஒவ்வொரு will constitute an offense under any law for the time being in force. கம்பெனி சட்டம் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பதிவு செய்யும் போது அப்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் உட்பட்டு பதிவு செய்யப்படும். பெயர் பதிவு செய்யும் பொழுது ஏற்கனவே பார்த்தோம், ஒரே பெயரோ ஒரே பெயர் உச்சரிப்புள்ள பெயரோ பதிவு செய்யக்கூடாது. அதே போல அரசுக்கு சொந்தமான அரசுக்கு விரோதமான அரசனுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவமதிப்புள்ள பெயர்களை இந்த கம்பெனி பதிவு செய்யும் போது பதிவு செய்யக்கூடாது. ஏதாவது பெயர் பதிவு செய்த விரும்பினால் ரெசம்பலன்ஸா இருந்து அந்த கம்பெனி பெயர் பதிவு செய்யப்பட விரும்பினால் மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ தெரிவித்து அதனுடைய கருத்துக்களை பெற்ற பிறகு பதிவு செய்ய வேண்டும். ஒப்பீனியனை வாங்கிய பிறகு பதிவு செய்யப்பட வேண்டும். Any word of expression which is likely to give the impression that the company is in any way connected with or having the patronage of the central government or state government. மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அதிகார உரிமையுடைய பெயர்களை இப்போ மகாத்மா காந்தி பெயரை உச்சரித்து வேறு விதமான அவர்களுடைய பாலிசிக்கு கொள்கைக்கு எதிரான ஒரு நிறுவனத்துக்கு அந்த பெயர் வைத்தா அது அரசாங்கத்தை அவமரியாதை செய்வது,
அந்த மகாத்மா காந்தியை அவமரியாதை செய்வது போன்ற கருத்துக்கள் உள்ளாகும். அதனுடைய பெயர் அது போன்ற பெயர்களை கம்பெனி பெயருக்கு பதிவு செய்யும் போது பதிவு செய்ய முடியாது. இது மாநில அரசும் மத்திய அரசும் இதுக்கு உட்படாது, அது அங்கீகாரம் கொடுக்காது. Such word or expression as may be prescribed unless the previous approval of the central government has been obtained for the use of any such word or expression. அத்தகைய சொல், அத்தகைய பெயர் ஏதாவது பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினால் மத்திய அரசின் ஒப்புதல் கட்டாயம் பெறப்பட வேண்டும். அப்படி பெறாமல் அந்த கம்பெனிக்கு அந்த பெயரை பதிவு செய்தல் கூடாது. இப்போ இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கம்பெனி ரிசல்ட்டை அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கொடுக்கும்போது a person may make an application in such form and manner and accompanied by such fee as may be prescribed to the register for the reservation of name set out in the application as பெயர் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள பெயரை முன்பதிவு செய்வதற்காக பதிவாளரிடம் ரிஜிஸ்டர் ஆபீஸில் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்துடன் அதற்கான படிவங்களையும் முறைப்படி விண்ணப்பிக்கலாம். The name of the proposed company அப்படி பதிவு செய்யும் போது அந்த கம்பெனிக்கு என்ன பெயர் என்பதையும் குறிப்பிட வேண்டும். Name of the company which company proposed to change its name. சப்போஸ் பெயர் வச்சாச்சு, பதிவு பண்ணியாச்சுன்னா அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்றால் தகுந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மறுபடியும் அது தகுந்த ஆதாரத்துடன் பதிவாளர்கள் கொடுத்து அந்த பெயரை மாற்ற முன்மொழியலாம். Upon receipt of an application under subsection 4, the registrar may, on the basis of information and document furnished along with the application, reserve the name for a period of 60 days from the date of the application. ஒரு கம்பெனி தன்னுடைய பெயரை பதிவு பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணி முன்பதிவு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கான ஆவணத்தை கொடுத்து முன்பதிவு பண்ணி 60 நாட்களுக்குள் அந்த பெயரை பதிவு செய்ய வேண்டும். மனு கொடுத்துடலாம். 60 நாள் ரிஜிஸ்டர் வெயிட் பண்ணுவாங்க. 60 நாளுக்குள்ள அந்த கம்பெனிக்கு ஒரு பெயரை வைத்து பதிவு செய்த வேண்டும். Whether after reservation of the name under class first, it is found that name was applied for furnishing wrong or incorrect interpretation. இப்ப பதிவு பண்ணிட்டோம், பதிவாளர் பேருன்னா அந்த பதிவு செய்த பெயரோ கொடுக்கப்பட்டோ தவறானது என பதிவாளர் மூலியமாகவோ வேறு ஒரு விண்ணப்பம் மூலியமாகவோ மனுக்கள் பெறப்பட்டு அது தவறு என கண்டறியப்பட்டால், if the company has not been incorporated, the reserved name shall be cancelled and the person making application under subsection 4 shall be liable to penalty which may extend to 1 lakh rupees. இந்த நிறுவனம் இப்போ ஏற்கனவே பெயரை பதிவு பண்ணியிருக்கோம், ரிசர்வ் பண்ணியிருக்கோம். 60 நாளில் அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணல, கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா முன்பதிவு செய்யப்பட்ட பெயர் ரத்து செய்யப்படும். அதே சமயம் அந்த விண்ணப்பித்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். If the company has been incorporated, the registrar may, after giving the company an opportunity of being here. இப்ப கம்பெனி பதிவு பண்ணியாச்சு. கம்பெனி பதிவு பண்ண பிறகு அதன் பெயரை மாற்ற வேண்டும் என்று கம்பெனியின் பங்குதாரர்கள் விரும்பினார். Either direct a company to change its name within the period of 3 months after passing an ordinary resolution. சாதாரண தீர்மானத்தை நிறைவேற்றிய பின்னர் 3 மாத காலத்திற்குள் அதனை பெயரை மாற்றுமாறு நிறுவனத்திற்கு அறிவிக்கலாம். Next, take action for striking off the name of the company from the register of company. அதே சமயம் வைக்கப்பட்ட பெயர் பதிவு செய்யப்பட்ட பெயரையும் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து அந்த பதிவேற்றிலிருந்து வைக்கப்பட்ட
பெயரையும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப கம்பெனி நடவடிக்கை ஆரம்பிச்சாச்சு, கம்பெனி நடக்கல, லாஸ்ல போகுது, வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நிறுவனத்தை மூடுவதற்கும் ஒரு மனு செய்ய வேண்டும். The memorandum of company shall be in respective forms specified in tables A, B, C, D and E in schedule first as may be applicable to such company. ஒரு மெமோரண்டம் பதிவு பண்ணும்போது அந்த கம்பெனி ஷெட்யூல் 1 படி A, B, C, D, E ஆகிய குறிப்பிட்ட படிவத்தில் மெமோரண்டம் அந்த பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். Any provision in the memorandum of article in the case of a company limited by guarantee and not having a share capital purposing to give any person a right to participate in the divisible profit of the company otherwise than as a member. செயல்முறைகள் விதிகளின்படி எந்த ஒரு ஏற்பாடும் நிறுவனம் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட பங்கு மூலதனம் இல்லாத நிலையில் ஒவ்வொரு நபருக்கும் உறுப்பினராக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வகுக்கக்கூடிய லாபங்களில் பங்கேற்க உரிமையுண்டு. Any person in the memorandum of article in the case of a company limited by guarantee and not having a share of capital purporting give any person a right to participate in the divisible profit of the company otherwise than a member அல்லாத வேறு ஒருவருக்கு அது பங்குரிமையில் கம்பெனியில் பங்குரிமையில் எந்த உத்தரவாதம் கிடையாது, எந்த பங்கு உரிமையும் கிடையாது. அடுத்து செக்ஷன் 5 பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.